ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம கேள்வியும் பட்டிருப்போம் நம்ம சின்ன வயசில். ஆனால் அதே பெரியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முயற்சி பண்ணால் எதுவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணால் 50 வயசில் இல்லை 80 வயசில் வேணாலும் நம்மளால் முயற்சி பண்ணால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. சரி, என்னடா வெளியில் ஹவு டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்னா ஐந்தில் விளையாதது 50இல் விளையாடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவுக்கும் இதுக்கும் நிறைய வந்து சம்மந்தம் இருக்குது. அதனால தான் வந்து நான் இதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலேருந்து ஒரு கோல் இருக்கும். சரிங்களா? சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கும். நிறைய கோல் இருக்கும். இதுக்கு போகலாமா, அதுக்கு போகலாமா, போலீஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கோல் இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் நம்மளை மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. டேய், நீ போலீஸ் ஆகடா, உடம்பு இருக்குடா, போலீஸ் ஆகடாம்பாங்க. ஒரு சில பேர் ஏய் டாக்டர் ஆகிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளை என்கரேஜும் பண்ணுவாங்க. நான் இருக்கேன்டா உனக்கு, நீ வாடா வாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் தூக்கி விட ட்ரை பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண மாட்டோம். சரிங்களா? அச்சீவ் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு விஷயம் இருந்தால் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் நம்ம கோலை. அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறது தாங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே தானாகவே வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஒருத்தவங்க உங்களை மோட்டிவேட் பண்ண தேவையில்ல. அந்த செல்ஃப் மோட்டிவேஷனே போதும், உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் ஈஸியாக. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஹவு டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அண்ட் அச்சீவ் யுவர் கோல் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கான 5 டிப்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த 5 டிப்ஸை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலே போதுங்க, நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ணலாம். சரி, வாங்க ஃபஸ்ட் டிப் போகலாம். ஃபஸ்ட்டு டிப், ஃபிக்ஸ் எ கோல். அதாவது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அதாவது உங்களுக்கு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதாவது அப்போ தான் வந்து உங்களை நீங்கள் மோட்டிவேட்டும் பண்ணிக்கலாம், அந்த கோலை அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு வெறியும் உங்களுக்கு வரும். அதனால் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா, படிக்கிறது, ரன்னிங் ரேஸில் ஓடி பெரிய அத்லட் ஆகணுங்கிறது, போலீஸ் ஆகணுங்கிறது, டாக்டர் ஆகணுங்கிறது, ஃபோட்டோகிராஃபி பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும் பெருசாக நிறைய ஃபோட்டோஸ் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, 6 பேக்ஸ் போடணுங்கிறதுலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஆசையாக இருந்திருக்கு. அது நார்மலாக நம்மள மோஸ்ட்லி எல்லோருக்கும் நான் இப்போ சொன்னதில் ஏதாவது ஒரு எய்ம் மேலே கன்ஃபார்ம் ஆசை இருக்கும். ஆனால் ஒன்று என்ன பண்ணுவோன்னா, போலீஸாகவும் ஆகணும்னு தோணுது, டாக்டராகவும் ஆகலான்னு போல் தோணுது, 6 பேக்ஸும் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு வந்து படிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ ஃபோட்டோகிராஃபி நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இப்படி அப்படி, அதாவது ஒரு கோட்டில் போகாமல் இந்தாண்டி அந்தாண்டி அலைப்பாஞ்சிட்ருக்கோம் அவங்க மனசு. சரிங்களா? அது மாதிரி அலைப்பாயாமல் கரெக்டாக போலீஸ்னால் போலீஸ் ஆகணும், டாக்டர்னால் டாக்டர் ஆகணும், ஃபோட்டோகிராஃபினால் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் அபவுட் யுவர் கோல் அண்ட் லேர்ன் அபவுட் யுவர் கோல். உங்கள் கோல் பற்றி சர்ச் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி படிக்கலாம். அப்புறம் உங்கள் மொபைலில் அதை பற்றின ஒரு சில வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மொபைலில் வால்பேப்பராக வைக்கலாம் அதை பற்றின இதை. இப்படி அதை பற்றி டெய்லியே நினைக்கிற மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்காக நீங்களே க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய அத்லட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெரிய அத்லட் ஆகணும், நேஷ்னல் போகணும், ஸ்டேட் போகணும், இன்டர்நேஷ்னல் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ரன்னிங் எப்படி ஓடணும் அப்படின்னு யூடியூப்பில் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ரன்னரோட பிக்கை வால்பேப்பராக வைக்கலாம், அதை பற்றி படிக்கலாம். என்னடா சொல்கிற, வால்பேப்பர் வச்சா நான் வந்து அத்லட் ஆகிடுவேனா? ஆமாங்க, கேட்க கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மொபைல் இல்லாத ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். அதையும் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறது, நம்ம டேயில் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு 6 to 8 ஹவர்ஸ் வந்து நம்ம மொபைல் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதாவது 100ல் 80 to 90% வந்து நம்மள நிறைய பேர் வந்து மொபைல் தான், காலையில் ஏஞ்ச உடனே மார்னிங் எடுத்து மொபைல் தான் பார்ப்போம். ஸோ மொபைலில் வால்பேப்பராக வைக்கிறது மூலமாக அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு
இவரை மாதிரியே ஆகணும், இவரை மாதிரியே ஆகணும், இது நம்ம பெரிய அத்லட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே நம்மளே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கலாம் உள்ள. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். தேர்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் ஸ்டெப்ஸ் மேக் பண்ணணும். அதாவது கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி படித்தா மட்டும் போதாதுங்க, அதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் 6 பேக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன்னு வச்சிங்களேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அர்னால்ட் ஃபோட்டோ வால்பேப்பராகவும் படிச்சுக்கிட்டேன். ஆனால் என்ன, 6 பேக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறப்ப இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். டெய்லியும் அதை பற்றி என்ன சொல்கிறது, ஒரு டைம் டேபிள் போட்டு மார்னிங் எழுந்துச்சி இவ்வளோ நேரம் ஓடணும், இவ்வளோ நேரம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் போட்டுட்டு அதை ஓடுறது, முடியாடுறது. அப்புறம் வந்து ஃபஸ்ட் வீக் இவ்வளோ டைம்குள்ளே ஓடிருக்கேன், அத்லெட் ஆகணுங்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வீக் இவ்வளோ டைம்குள்ளே ஓடிருக்கேன், செகண்ட் வீக் கொஞ்சம் டைமை கிராஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதுக்கப்புறம் தேர்ட் வீக் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி டைம் கிராஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்குறது. எவ்வளோ டைமில் நம்ம கிராஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்டெமினா, அப்புறம் வந்து ஓடுறது இன்க்ரீஸ் ஆகிருக்கா, ரன்னிங் ஸ்பீடு, டைமிங் வந்து கம்மியாயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். அதுக்காக ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, 6 பேக்ஸ் வைக்கணுங்கிறவங்க, ரன்னிங் ஓடணுங்கிறவங்க டெய்லியும் காலைல ஏஞ்சி ஓடுறது, இது மாதிரி வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம். சரி, ஓகே. வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே முக்கியமான டிப் இதுதான் சொல்லுவேன் நான். ஆஸ்கிங் யுவர் செல்ஃப் ஒய். சரிங்களா? உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு கொஸ்டினை கேட்டுக்கணும், ஒய்னு சொல்லி. எனக்குள்ளே நானே ஒய்ன்னு கேட்டுக்கிட்டால் போதுமா, நான் பெரிய ஆள் ஆகிடுவேனா? ஆமாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே ஒய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே தேடணும். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து நமக்குள்ளே வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கோல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க. ஆனால் வந்து பெருசாக எதுவும் வந்து ரிசல்ட் கிடச்சிருக்காது. இப்போ படிக்கிறதுன்னு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா, படிக்கிறத எடுத்துக்கலாம். டெய்லியும் நல்லா படிப்பாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களால வந்து மார்க் கம்மியாகவே எடுத்துக்கிட்டே வருவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்களே கண்டுபிடிச்சி உங்களோட குறைகளை நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டினை உங்களுக்குள்ளே கேட்க சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்குள்ளே நீங்களே ஒய்ன்னு கேட்டு நல்லா திங்க் பண்ணி என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணலாம், இல்லைனா படித்ததில் பாதி எழுதிட்டு மீதி எழுதாமல் வரலாம், விட்டுட்டு வரலாம். அதுவும் இல்லைனா ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவாக எழுதுவாங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறது, 2.5 மணி நேரம் எக்ஸாமை 3 மணி நேரம் அவங்க எழுதுகிற மாதிரி வரும். ஆனால் வந்து டைமிங் பத்தாது. 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் மேம் வந்து பேப்பர் பண்ணிக்கிட்டு போயிடலாம். அதனால் உங்களால் பாதி கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதாமல் போயிடலாம். அதனால் உங்களுக்கு மார்க் குறையலாம். சரிங்களா? அது மாதிரி சொல்லி கொஞ்சம் யோசித்து நல்லா இது பண்ணி அதுக்கான ஆன்சர், அதாவது இப்போ ஸ்லோவாக எழுதுகிறோன்னா ஃபாஸ்ட்டாக எழுத ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைனா ஹேண்ட் ரைட்டிங் இது பண்ணலாம். ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அப்படின்றப்ப ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணலாம். இது மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான மிஸ்டேக்ஸை வரும். நீங்கள் இந்த ஒய் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறது மூலமாக சரி பண்ணிக்கலாங்க. சரி, ஓகே. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் யுவர் ஃபியர் அண்ட் டிஃபீட் இட். அதாவது கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஸ்டெப்ஸ் மேக் பண்ணிட்டேன், எனக்குள்ளே இருக்க வந்து மிஸ்டேக்ஸை வந்து நான் சரி பண்ணிட்டேன். ஆனாலும் ஒரு பயம் எல்லோருக்கும் இருக்கிறது தான். அதாவது எல்லாருக்கும் இந்த பயம் இருக்கிறது தான். ஸோ வந்து ஃபேஸ் யுவர் ஃபியர். ஃபஸ்ட்டு அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டிஃபீட் இட், அதை முறியடிங்க. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு ஸ்டெப்ஸும் எடுப்போம், மிஸ்டேக்ஸை சரி பண்ணுவோம். இருந்தாலும் எங்கே நான் ஃபெயில் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே ஒரு சில பேர் எக்ஸாமுக்கு போவாங்க. அந்த எக்ஸாமில் உட்காந்து எக்ஸாம் எழுதும்போது ஏதாவது ஒரு கொஸ்டின் மறந்துட்டா கூட மற்ற அந்த பயத்தில், அதாவது மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி குழப்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு அதனால் மற்ற கொஸ்டின்ஸையும் வந்து மறந்து போய் எதுவுமே எழுதாமல் வரவங்க இருப்பாங்க. ஸோ ஃபேஸ் யுவர் ஃபியரை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் தான் என்ன, இப்போ வருஷம் வரும், நான் எழுதுவேன், நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன் எக்ஸாமை, நான் வந்து ஃபெயில் ஆக மாட்டேன். என்ன ஒரு கொஸ்டின் மறந்துடுச்சு, அடுத்த கொஸ்டின் எழுதுவோம். கடைசியாக கொஞ்சம் நேரம் வந்து டைம் இருக்கும், அதில் வந்து அந்த கொஸ்டினோட ஆன்சர், படித்த கொஸ்டின் தான் ஆன்சர் வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அமைதியாக யோசிச்சிங்கன்னா ஆன்சர் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்களே கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கிட்டு மற்ற கொஸ்டின் எழுதலாம். கடைசியாக அந்த கொஸ்டினை பற்றி யோசிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நண்பன் பட ஜீவா மாதிரி கேஸ் தான் இவங்களாம். எப்படி சொல்கிறது, அதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நண்பன் படத்தில் ஜீவா நல்லா படிப்பார், கோயிலுக்கு போவார், பக்தியோடு இருப்பார், தாய்த்தா கட்டுவார். ஆனாலும் வந்து அவர் ஃபெயில் ஆகிட்டே இருப்பார், முட்டை மார்க் தான் வாங்குவார். சரிங்களா? அது மாதிரி இருக்காமல் கொஞ்சம் பயத்தை தூக்கி எறியணும். ஸோ அதுதான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி உங்களுக்குள்ளே நீங்களே அந்த தைரியத்தை வளர்த்துக்கிட்டு ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபியரை. சரிங்களா? என்னடா ஃபேஸ் பண்ணுன்னு சொல்கிற, எப்பட்றா ஃபேஸ் பண்ணுறது,
எப்போடா நான் அதை டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே தாங்க நம்ம அதே நண்பன் படத்தில் விஜய் சார் சொல்கிற மாதிரி சிம்பிளாக ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டே பயத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. எவ்வளோ வந்தாலும் சரி. ஆமாம், ஒரு கொஷின் மறந்துட்டேன், என்ன இப்போ எல்லாம் நல்லது தான். ஆனால் ஒரு கொஷின் மறந்தாலும் எனக்கு வந்து இன்னும் 40 கொஷின் எனக்கு தெரியும், ஒரு கொஷின் தானே மறந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்களே வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு செல்ஃப் மோட்டிவாக இருங்க. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதாங்க. நான் கொடுத்த இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் டிஸ்க்